உறவுகளே, இப்போ தான் பர்த்டே பேபி வந்து ஃபைனல் செலிப்ரேஷன் மூவி கிளம்பிட்டு இருக்கேன். இப்போ பார்த்துக்கோங்க முடி எப்படி இருக்குது, ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சகிமா உங்களுக்கு வேண்டிய ஃபவுண்டேஷன் எப்படி போடுறது அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் எடுக்கிறேன். ஃபுல் மேக்கப் வீடியோ இன்னொரு நாள் என்கிட்ட மல்டி கலர் ஒரு ஷர்ட் இருக்குது, அதை போட்டு காமிக்கிறேன். வாங்க உறவுகளே, முடி கேர்ல் பண்ணிட்டு இருக்கிறேன். थर्टी सेकेंड्स வைக்கணும். இப்படி வந்ததுக்கப்புறம் நானா ஒரு டெக்னிக் பண்ணி பார்ப்போம். என்னோடது ஸ்ட்ரெயிட் ஹேர் தானே, ஸ்லைட் வேவி எவ்வளோ நேரம் கேர்ள்ஸ் நிற்கிதுன்னு பார்ப்போம். ஓகேவா வரவங்களே, இனி ஃபேஸ் மேக்கப் ஆரம்பிக்கலாம். சிசிஸ் மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணல. கரெக்டாக 8 மணி ஆயிடுச்சு. ஆனந்தோட நாத்தனார் கூப்பிட்டுருந்தாங்க, ஆனந்தோட அக்கா வீடியோ காலில் வந்தாங்க. கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம், அப்படியே டைம் போயிடுச்சு. இப்போ நான் சிம்பிள் மேக்கப் சரியா வரவங்களே தியேட்டர் போகிறதுக்கு வேண்டி ஃபஸ்ட்டு ப்ளம்மோடது மிஸ்ட் போட்டுக்கிறேன். மாய்ஸ்சரைசர் எதுவுமே போடல. இதை செட்டில் பண்ணுங்கள், ஒரு 2 மினிட்ஸ் காயிட்டும். ரொம்ப லிட்டில் குவான்டிட்டி கன்சீலர், யூஸ் பண்ணுறேன். க்ரைலான் பவுடர் போட்டு, காம்பேக்ட் பவுடர் போட்டு செட் பண்ணிக்கிறேன். மல்டி கலர் போட போகிறேன், ஷிம்மர் கலர்ஸ் எல்லாம். ஒரு டார்க் கலர் எடுத்திருக்கேன். மல்டி கலர் ஐ மேக்கோவர் நடந்துட்டுருக்கு. நாளைக்கு ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. காலையில் மேக்கப் இருக்குது. சகிமா 220 மேப்ளின் ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். சும்மா இவ்வளோ தான் எடுத்திருக்கேன், நிறையா யூஸ் பண்ணல. எனக்கு ஸ்வெட் ஆகிட்டு இருக்குது. ஏசியில் உட்காந்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கோங்க. டாட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. பியூட்டி பிளெண்டர் வந்து என்னென்ன நல்லா இருக்குன்னு தனியாக ஒரு நாள் சொல்கிறேன். கலர் எசன்ஸ் இது நல்லா இருக்குது, வேறு என்னென்ன நல்லா இருக்குது லேட்டஸ்ட்டாக அப்படின்னு சொல்கிறேன். கழுத்தையும் மறக்க வேண்டாம். போதும், இப்போ நைட் ஷோக்கு தானே போகிறோம், அதனால் சும்மா ஒரு அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இதில் வந்து என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா சகிமா, நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து நல்லா ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகணும், நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா இது வந்து வெட் பண்ணி வச்சுருக்கேன். வெட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டிஷ்யூவில் வந்து இப்படி நல்லா இருக்கிற அந்த வெட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. என்ன ட்ரிக்ஸ்னால், லாக்மியோட செட்டிங் ஸ்ப்ரே இது எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக வேணும் அப்படின்னா இதை கொஞ்சம் ஷேக் பண்ணிவிட்டு உங்களோட பியூட்டி பிளெண்டரில் இதை லேசாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்படி உள்ளே தள்ளி விடணும், ஸ்கின்குள்ளே நல்லா தள்ளி விடணும். டேப் 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 மட்டும் பண்ணால் போதும். இதை அப்படியே செட் பண்ணிடும். செட்டிங் ஸ்ப்ரே வந்து எந்த காஸ்மெட்டிக் நம்ம யூஸ் பண்ணாலும் அது வந்து நல்லா செட் பண்ணும். 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம காம்பேக்ட் பவுடர் இதுக்கு மேலே போட போகிறோம். ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடரும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக காஸ்மெட்டிக்ஸ் இந்த இது ஃபவுண்டேஷன் கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து காம்பேக்ட் பவுடர் போடுறேன்.
நிறையா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் போட்டாலே போதும். டேப் 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 அவ்வளோதான் சகிமா. ஓகேவா? இதுதான் ட்ரிக்ஸு. நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக வேணும்னா லாக்மி ஆப்சல்யூட்டோடது செட்டிங் ஸ்ப்ரே சூப்பராக இருக்குது. இதை வாங்கி உங்களோட பியூட்டி பிளெண்டரில் வச்சு நல்லா அமுத்தி விட்டு 5 to 7 minutes வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காம்பேக்ட் போடுங்க. லேஷஸ் வைக்க போகிறேன். கிளாம் கேர்ள் ப்ளூ சூப்பராக இருக்கும். ஸ்டார்ட்லேயும் எண்ட்லேயும் நல்லா தேங்க்யூ ஷகிமா. லேஷஸ் வச்சாச்சு. தேங்க்யூ புஷ் பண்ணதுக்கு. கிளாம் கேர்ள் தான் க்ளூ நல்லாயிருக்கு. மல்டி கலர் ஐ மேக்கப் முடிஞ்சு ஒரே ஸ்வெட்டிங் தான். பரவாயில்ல, காம்பேக்ட் போட்டுருவோம். அப்படியே டைம் ஆச்சு. சகிமா ரெடி ஆகிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரியே கேர்ள்ஸ் பண்ணி என்ன ஃபோட்டோ தான் அனுப்பல. நீங்கள் நல்லா இருக்கா? சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு ரெடியானா ஓகே. நல்லா இருக்கா சிசிமா? ஃபுல் கேர்ள்ஸ் பண்ணல. கால் டாக்ஸி வேறு வந்துருச்சு. அதுக்குள்ளே கிளைண்ட்ஸோட காலையில் ஒரு சின்ன மேக்கப் இருக்குது. ஒரு ஐப்ரோஸ்க்கு அர்ஜென்ட்டாக காலைல 5:30 மணிக்கு வரேன்னாங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நாளைக்கு நம்ம செலிப்ரேஷனில் இறங்கினோன்னா இந்த மாதிரி தான் ஆயிடுது. இந்த கேர்ள்ஸ் வந்து தானாகவே ஓப்பன் ஆகுதுன்னு விட்டுற போகிறேன். நல்லா இருக்கா சிசிஸ்? இன்னொரு நாள் பொறுமையாக பண்ணலாம். இந்த கேர்ள்ஸ் எல்லாம் மெதுவாக ஓப்பன் ஆட்டு வரவங்களே எடுத்து விடுறதுக்கு டைம் இல்லை. ஃபைனலாக ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே க்ரைலோனோடது அடிச்சுட்டு கிளம்ப போகிறேன். நல்லா ஸ்டே ஆகட்டும். பாய் ஆல். லைவில் வாங்க, 9:30 பேசலாம்.